பிஜேபியும் டிஎம்கேவும் கூட்டணி சேர போகிறாங்க. அதுக்கான ஒரு முன்னோட்டமாக இந்த பார்லிமெண்ட் இருக்கும். ஆனால் அந்த பார்லிமெண்ட் கூட்டத்துக்கு முதல் நாள் நடக்கக்கூடிய அனைத்து கட்சி கூட்டம் இருக்குல்ல, அதில் காங்கிரஸ் கூட சேர்ந்து டிஎம்கேவும் வெளியில் போயிட்டாங்க. இதுக்கு இடையில தான் டீலிமிட்டேஷன் எப்படியாவது கொண்டு வந்துடணும், தொகுதி முறை கொண்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லி பிஜேபி ரொம்ப உறுதியாக இருக்கிறாங்க. அப்போ சண்டை வந்து கடுமையாக இருக்க தான் போகுது. பிஜேபிக்கும் டிஎம்கேக்கும் ஒரு பேச்சு போய்கிட்டு இருக்கு. வெளியில் வந்து நாங்கள் எதிர்க்கிறோம் அப்படின்னு சொன்னால் கூட பிஜேபி வந்து ஒரு நெருக்குதலை வந்து கொடுக்குறாங்க. காவிரி உரிமைக்காக, மேகதாது உரிமைக்காக திமுக கடுமையாக போராடிச்சுன்னு வச்சுக்கோங்க. அங்கே பார்லிமெண்ட்டில் போய் கோஷம் போட, முழக்கம் போட, நடு மண்டபத்துக்கு போய் இது பண்ண வைக்க அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா, அவங்க வெளிநடை பண்ணிட்டாங்கன்னா இந்த மசோதாவை திமுகவுக்கான முக்கியத்துவம் வந்து இந்த பார்லிமெண்ட்டில் வந்து தெரியுது. ஏன்னா போன தடவை வந்து இந்த மசோதா நிறைவேறாமல் போனது காரணமே வந்து. சார் வணக்கம். வணக்கம், எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன், நீங்கள் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். சொல்லுங்க சார். நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் நடக்க இருக்கு. அதுக்கு முன்னாடியே வந்து அனைத்து கட்சி கூட்டம் நடந்துச்சு. இதுலேயே வந்து எதிர்கட்சிகள்லாம் வெளிநடப்பு செஞ்சுட்டாங்களே, இந்த வகையில் கூட்டத்தொடர் எப்படி இருக்கும் சார்? அதாவது என்ன எதிர்பார்த்தாங்க அப்படின்னா, பிஜேபியும் டிஎம்கேவும் கூட்டணி சேர போகிறாங்க, அதுக்கான ஒரு முன்னோட்டமாக இந்த பார்லிமெண்ட் இருக்கும் அப்படின்னு எல்லாம் எதிர்பார்த்தாங்க. ஆனால் அந்த பார்லிமெண்ட் கூட்டத்துக்கு முதல் நாள் நடக்கக்கூடிய அனைத்து கட்சி கூட்டம் இருக்குல்ல, அதில் காங்கிரஸ் கூட சேர்ந்து டிஎம்கேவும் வெளியில் போயிட்டாங்க. அது என்ன சம்பவம் அப்படின்னா, திரிணாமுல் காங்கிரஸ் மம்தா பானர்ஜி அவங்களுடைய கட்சியில் வந்து பிளவு ஏற்பட்டிருக்குன்னா அங்கே உள்ள எம்பிக்களை வந்து பிஜேபி தூக்கிட்டாங்க. ஆமாம், அவங்க தூக்குனதுனால அதில் பிரிஞ்சிருப்பாங்கல்ல, அவங்க இன்னொரு குட்டி கட்சியில் போய் சேர்ந்துருக்குறாங்க. இப்போ அந்த கட்சியை வந்து ஒரு அங்கீகாரமாக நீங்கள் வந்து அவங்கள கூப்பிடக்கூடாது. இப்போ நம்ம ஊர்லேயே வந்து ஒரு கலைநாட்டில் பிரச்சனை ஆகும். அப்போ என் பங்காளி அவனை கூப்பிட்டேன்னா நான் வரமாட்டேன் அப்படிம்பாங்க, இவனை கூப்பிட்டா நான் வரமாட்டேன் அப்படிம்பாங்க. இந்த மாதிரி என்ன சம்பவம் அப்படின்னா, அப்போ அவன் பிரிஞ்சு போன ஒரு கட்சி தேர்தல் ஆணையத்தோட போய் அங்கீகாரம் வாங்கணும். அதுக்கு முன்னால் நீங்கள் பார்லிமெண்ட்டில் அவங்களையும் ஒரு எம்பிக்கள் டீமாக ஒரு கட்சியாக நீங்கள் அங்கீகரிச்சிங்க அப்படின்னா அது நாளைக்கு எந்த கட்சிக்கு வேணாலும் நடக்கலாம். இப்போ திமுகவில் இருக்கக்கூடிய எம்பிக்கள் ஒரு 5 பேரை கூப்பிட்டு போய் அவங்க தனியாக ஒரு கட்சி அவங்க போய் நின்னாங்கன்னா அது ஒரு தனி கட்சியாக அங்கீகாரம் ஆகிற மாதிரி ஆகும். ஏன்னா சட்டமன்றத்தில் அப்படி நடந்துச்சு. எடப்பாடி பழனிசாமி பேசும்போது எஸ்பி வேலுமணியை வந்து பேச விடக்கூடாது, ஏன்னா ஒரு கட்சிக்கு ஒரு ஆள் தான் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு பிரச்சனை வந்துச்சு. அப்போ ஒரு கட்சிக்கு ஒரு ஆள் அப்படின்னு இருக்கும்போது அந்த பிரச்சனைகளை தான் அங்கே வந்து எதிர்ப்பு வந்தது. சார், இப்போ அனைத்து கட்சி கூட்டத்திலேயே வந்து இவ்வளோ ஒரு எதிர்ப்பு வருது அப்படின்னா, நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் வந்து மசோதாக்கள் நிறைவேறும்போது எப்படி எதிர்ப்பு? கடுமையான எதிர்ப்பாக தான் இருக்கும். ஏன்னா இப்போ முக்கியமான பிரச்சனைகள், பெரிய பெரிய பிரச்சனைகள் போய்கிட்டு இருக்கு. ராமர் கோயில் அந்த அறக்கட்டளை வந்து தொடங்கி வச்சதே பிரதமர் நரேந்திர மோடி தான். ஆமாம், அந்த அறக்கட்டளையில் வந்து நிறைய ஊழல் நடந்திருக்குது, பண மோசடி அப்படின்னு சொல்லி விசாரணை எல்லாம் போய்கிட்டு இருக்கு. அப்போ இத்தனை கோடி ரூபா வந்து அங்கே மோசடி நடந்திருக்குது. பிரதமர் தொடங்கி வச்ச ஒரு அறக்கட்டளை. அப்போ சாமி பேரை சொல்லி நீங்க இப்படி செய்யலாமா அப்படின்னு சொல்லி எதிர்கட்சிகள் கடுமையா விமர்சனம் பண்றாங்க. ராகுல் காந்தி வந்து முதல் நாளே எல்லாருக்கும் கடிதம் எல்லாம் போட்டிருக்காரு. எதிர்கட்சி தலைவர், அதாவது மக்களவை எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி, மாநிலங்களவை எதிர்கட்சி தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே 2 பேருமே ஆளுங்கட்சிக்கு வந்து கடிதம் போட்டிருக்காங்க. சபாநாயகர்கிட்ட வந்து சொல்லிடுறாங்க இதை பத்தி விவாதிக்கணும் அப்படின்னு. அப்ப இந்த பிரச்சனைகள் வந்து முக்கியமா காங்கிரஸ் கொண்டு வருவாங்க. இதுக்கு இடையில தான் டீலிமிட்டேஷன் எப்படியாவது கொண்டு வந்துடணும், தொகுதி முறை கொண்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லி பிஜேபி ரொம்ப உறுதியா இருக்கிறாங்க. அப்போ சண்டை வந்து கடுமையா இருக்கதான் போகுது. அதுல யார் கூட சேர போறா அப்படிங்கிறத ஒரு பெரிய எதிர்பார்ப்பு உண்டாகிருக்கு. இந்த இடத்துல ஒரு முக்கியமான ஒரு கேள்வி ஒன்று எழுது. இப்போவே பேச ஆரம்பிச்சிட்டாங்க வந்து பாஜகவுக்கு திமுக வந்து ஆதரவு கொடுக்க போகுது. அது வந்து வருகின்ற தேர்தல் வந்து விரைவாக ஒரே நடுவரை தேர்தலாம் வருது. இதுக்காக ஆசை காட்டி திமுக வந்து இந்த மாதிரி மசோதாக்களுக்கு ஆதரவு பண்ண இழுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி காங்கிரஸோட எம்பி கார்த்தி சிதம்பரம் கூட சொல்லியிருந்தாரு. இது எப்படி சார் பார்க்க? இது என்னன்னா, கெஞ்சினா மிஞ்சுவாங்க, மிஞ்சினா கெஞ்சுவாங்க அப்படிங்கிற மாதிரி பிஜேபிக்கும் டிஎம்கேக்கும் ஒரு பேச்சு போய்கிட்டு இருக்கு. வெளியில் வந்து நாங்கள் எதிர்க்கிறோம் அப்படின்னு சொன்னால் கூட பிஜேபி வந்து ஒரு நெருக்குதலை வந்து கொடுக்குறாங்க. நீங்கள் வந்து இந்த மசோதாவுக்கு ஆதரவு கொடுங்க, இது வந்துச்சுன்னா உங்களுக்கும் நல்லது தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் திமுக வந்து நாங்கள் மாநில உரிமை சார்ந்ததாக இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அதே வேறு நேரத்தில் மாநில உரிமைகள் பாதிக்கப்படாத அளவுக்கு சட்டத்திருத்தம் கொண்டு வந்தால் நம்ம யோசிக்கலாம் அப்படின்னு சொல்லி திமுக சொல்கிறாங்க. இதே வார்த்தையை சமாஜ்வாடி கட்சியும் சொல்கிறாங்க. இந்த மசோதாவை முழுமையாக படித்து பார்த்துட்டு எங்கள் முடிவை நாங்கள் சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி. இப்போ திமுகவுடைய விஷயம் ஏன் இவ்வளவு முக்கியத்துவம் பெறுது அப்படின்னா, 22 எம்பிக்கள் இருக்கிறாங்க மக்களவையில். அந்த 22 எம்பிக்கள் எந்த பக்கம் போகிறாங்க அப்படிங்கிறத வச்சு இந்த மசோதா வருமா வராதா, ஃபெயில் ஆகுமா அப்படிங்கிறது இருக்குது. சரி, இப்போ தமிழ்நாட்டு அரசியலில் திமுக வந்து ஒரு தனிச்சு விடப்பட்ட கட்சியாக தான் இருக்குது அப்படின்னு பார்க்க முடியுது. இந்த நிலையில் தேசிய கட்சியான பாஜகவுக்கு
திமுக ஆதரவு கொடுப்பாங்களா இல்லை எதிர்ப்பாங்களா அப்படின்னு? தனித்து விடப்பட்ட கட்சி அப்படின்னு சொல்லி வைகோ சொல்றாரு, திமுக வந்து தனித்து விட்டாங்க அப்படின்னு சொல்லி. ஆனால் தேசிய அளவில் பார்த்தோம் அப்படின்னா திமுகவுக்கான முக்கியத்துவம் வந்து இந்த பார்லிமெண்ட்ல வந்து தெரியுது. ஏன்னா போன தடவை வந்து இந்த மசோதா நிறைவேறாமல் போனது காரணமே வந்து 278 பேர் ஆதரவு கொடுத்தாங்க, 211 பேர் எதிர்ப்பு தெரிவித்தாங்க. அந்த ஏப்ரல் மாதம் இதுக்கு முன்னால் நடந்த போன வருஷம் வந்தது. அப்போ இந்த தடவை வந்து திமுகவில் 22 பேர் இருக்காங்க, சரத்பவாருடைய தேசியவாத காங்கிரஸில் 8 பேர் இருக்கிறாங்க. 3ல் 2 பங்கு ஆதரவு வந்து வேணும். அப்படிங்கிற அளவில் பார்க்கும்போது இன்னைக்கு இருக்கக்கூடிய எம்பிக்களினுடைய எண்ணிக்கை வந்து 540. இந்த 540ல் 3ல் 2 பங்கு அப்படின்னா 360 வேணும். இந்த 360 பிஜேபி கையில் இருக்கா அப்படின்னா இல்லை, 345 தான் இருக்குது. அப்போ இன்னும் ஒரு 15 பேர் வேணும். இது இங்கே ஏடிஎம்கே ரிசைன் பண்ணுற சொல்கிற மாதிரி அங்கே திரிணாமுல் காங்கிரஸில் ரிசைன் பண்ண சொல்கிறாங்க. அது வந்து மாநிலங்களவை எம்பிக்கள் 4 பேர் ரிசைன் பண்ணாங்க. மக்களவையில் வந்து இப்போதைக்கு பெருசாக எதுவும் பிஜேபிக்கு இல்லை சப்போர்ட். அப்போ பிடி வேணும் அப்படின்னா ஒன்று டிஎம்கே வெளிநடப்பு செய்யலாம். டிஎம்கே வெளிநடப்பு செஞ்சாங்கன்னா அந்த எண்ணிக்கை வந்து குறையும். பிஜேபிக்கு 345 தான் தேவைப்படும். 345 தேவைப்படும் போது 341 இப்போ பிஜேபி கையில் இருக்கு. இன்னொரு 4 எம்பி யாராவது கூப்பிட்டாலோ அல்லது அவங்க எனக்கு தலைவலிக்கு வயிறு வலிக்குன்னு சொல்லிட்டு அன்னைக்கு கூட்டத்துக்கு வராமல் போனாலோ ஈஸியாக வந்து என்ன செய்யும், பிஜேபி வந்து அந்த மசோதாவை கொண்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதில் என்னென்னா டிஎம்கே கையில் 22, தேசியவாத காங்கிரஸில் 8. இது மட்டும் இல்லாமல் மாநிலங்களவை அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா அங்கே 245 பேர் இருக்கிறாங்க. அதில் 164 வேணும். 164 நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி 4 பேர் ரிசைன் பண்ணிக்கிறாங்க. 160 வேணும். இப்போதைக்கு அவங்களுக்கு 152 இருக்கிறாங்க. இன்னும் 8 பேர் வேணும். இதில் முக்கியமாக நம்ம பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னா இந்த எம்பிக்கள் எல்லாமே ஆதரவு கொடுப்பாங்களா எதிர்ப்பு தெரிவிப்பாங்களா அப்படிங்கிறது ஒரு சர்ச்சைக்குரிய விஷயம் தான். ஏன்னா தேசியவாத காங்கிரஸ், திமுக, சிவசேனா, உத்தவ் தாக்கரேவுடைய சிவசேனா, இந்த 3 பேரும் ஆதரவு கொடுத்தாங்க அப்படின்னா மசோதா வந்து வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த 3 பேரும் எப்போ ஆதரவு கொடுப்பாங்கன்னா அவங்க வச்ச கோரிக்கையை இவங்க நிறைவேற்றணும். அதாவது இவங்க சுப்ரியா காங்கிரஸ், தேசியவாத காங்கிரஸ், சரத்பவாரோட பொண்ணு, அவங்க சொல்லும்போது கூட சொன்னாங்க 50% அந்த எண்ணிக்கை வந்து அதிகமானிச்சுன்னா நாங்கள் ஆதரவு கொடுப்போம் அப்படின்னு சொல்லி. இப்போ தமிழ்நாட்டுக்கே நம்ம பழைய கணக்குப்படி பார்த்தோன்னா 39ல் வந்து 31 மாறுது அப்படின்னா எல்லாருமே எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. ஆனால் இன்னைக்கு நிலவரப்படி அந்த 39 வந்து 60 மாறிச்சுன்னு வச்சுக்கோங்க. அப்போ வந்து திமுக வந்து ஆதரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒருவேளை அப்படி நாங்கள் ஆதரிக்கல, முழுமையா எதிர்க்கலை அப்படின்னா கூட வெளிநடப்பு செய்ய வாய்ப்பு இருக்கு. அப்படி வெளிநடப்பு செஞ்சிட்டேன்னா அவங்களுக்கான ஆதரவு வந்து பிஜேபி எப்படினாலும் கொண்டு வந்துடுவாங்க, சாதகமாக தான் போகும் அப்படின்னு. இப்போ ஏற்கனவே இப்போ திமுகவோட எம்பி ராசா கூட ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. நாங்கள் ஏற்கனவே வந்து பாஜக கூட கடந்த கால கூட்டணியில் சில விஷயங்களை முன்னிறுத்தணும், பாபர் மசூதி இடிப்பு நடக்கக்கூடாது, அப்புறம் அந்த புது 370 அதெல்லாம் வந்து எதுவுமே நாங்கள் இருக்கும்போது பண்ணக்கூடாதுன்ற நிபந்தனை வச்சு தான் நாங்கள் கூட்டணியில் இருந்தோம் அப்படின்னு. அதேமாரி நீங்கள் இப்போ சொன்ன மாதிரி இப்பவும் சில விஷயங்களை முன்னிறுத்தி கூட்டணி வைக்கலாம் அப்படின்ற ஒரு வாய்ப்பாக தான் அவரோட பேச்சு பார்க்கப்படுது. ஏன்னா ஆராசா வந்து 3 சொன்னார், பொது சிவில் சட்டம் கூடாது, காஷ்மீரில் 370 கொண்டு வரக்கூடாது, அயோத்தியில வந்து பாபர் மசூதி இடிச்சிட்டு ராமர் கோயில் கட்டக்கூடாது. இப்போ இந்த 3மே நிறைவேற்றிட்டாங்க. டிஎம்கே கூட்டணி இல்லை, பிஜேபி வந்து நிறைவேற்றிட்டாங்க. இந்த 3ஐயும் முன் வச்சு தான் வாஜ்பாய் ஆட்சி காலத்தில் கூட்டணி வச்சிருந்தோம் அப்படின்னா. வாஜ்பாய் ஆட்சி காலத்தில் இதை பெருசாக எடுத்துட்டு போகலை அவர் சொன்ன மாதிரி. ஆனால் இன்னைக்கு ஒரு கூட்டணி அப்படின்னு போனால் தான் நீங்கள் குறைந்தபட்ச செயல் திட்டம் இந்த மாதிரி ஒப்பந்தங்கள்லாம் போட முடியும். இப்போ வந்து அவங்க கூட்டணி வைக்க முடியாது. நீங்கள் பிஜேபி கூட டிஎம்கே கூட்டணி வச்சதுன்னா இங்கே காலியாயிரும். ஏன்னா விஜய் வந்து ரொம்ப வேகமாக வந்துட்டு இருக்கிறார். இன்னொன்று பார்க்கணும் என்ன அப்படின்னா, எதுக்கு டிஎம்கே பயப்படுவாங்க அப்படின்னா, எம்ஜிஆர் வந்து கட்சி ஆரம்பிச்சார்ல அதிமுக. எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிக்கும் போது ஃபர்ஸ்ட் ஜெயிச்சது மாயத்தவர் திண்டுக்கல்ல. அவர் தான் அதிமுகவுடைய முதல் எம்பி. கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய ஆதரவோட தான் யாரு அதிமுக வந்து ஃபர்ஸ்ட் எம்பி ஜெயிக்கிறாங்க. ஆனா கம்யூனிஸ்டும் காங்கிரஸும் எதிரும் புதிரும் தேசிய அளவில். அங்க போய் என்ன செஞ்சாங்கன்னா காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்து சப்போர்ட்டா வந்து எம்ஜிஆர் இருந்தார். அப்போ அந்த எம்பி இங்க உள்ள எம்பி வந்து அங்க காங்கிரஸ்க்கு ஆதரவா இருந்தாங்க. காங்கிரஸ் என்ன நினைச்சாங்கன்னா தமிழ்நாட்டில் திமுக காலி பண்றதுக்கு இப்படி ஒருத்தர் வேணும் அப்படின்னு சொல்லி அவங்க எம்ஜிஆருக்கு சப்போர்ட் பண்ணாங்க. எம்ஜிஆர் அடுத்து ஆட்சிக்கு வந்தார். விஜய்க்கு அப்படியான நிலைமை இல்லை. ஏன்னா விஜய் வந்து ஜெயிச்சு ஆட்சிக்கு வந்துட்டார். திமுக அதிமுகவுக்கு மாற்றா வந்து அவர் வந்துட்டாரு. இப்போ அவருக்கு ஒரு எம்பி கிடைச்சது ராஜ்யசபாக்கு. அதுக்கான வாய்ப்பு இருந்துச்சு, அவர் விட்டு கொடுத்துட்டாரு. காங்கிரஸ் விட்டு கொடுத்துட்டு நான் கொஞ்சம் எல்லாருக்கும் நல்லவனா இருந்துட்டு போயிடுறேன். ஏன்னா அங்கே போய் பிஜேபி எதிர்த்து பேசணும், அவங்க திட்டத்துக்கு எதிர்த்து ஓட்டு போடணும். அந்த மாதிரி நிலைமை வராமல் மக்கள்கிட்ட பொது மேடையில் மட்டும் பிஜேபி எதிர்த்து பேசிட்டு ஒரு இணக்கமாக இருந்து கொடுவோம் அப்படின்னு சொல்லி அவர் விட்டுட்டார். ஆனால் இது தமிழ்நாட்டு நலனுக்கு இருக்குமா, ஆதரவாக இருக்குமா அப்படின்னா, இப்போ பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான், உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம், பீகார், மகாராஷ்டிரா
இந்த 5 ஸ்டேட்டு சேர்த்து கூட்டினாலே நம்ம தென் மாநிலங்களுடைய மொத்த எம்பிக்கள் எண்ணிக்கை இருக்குல்ல, இது எல்லாத்தையும் அந்த 5 ஸ்டேட்டு தூக்கி சாப்பிட்டோம். அப்போ அந்த 5 ஸ்டேட்ல யார் ஜெயிக்காங்களோ அவங்க தான் ஆட்சிக்கே வர முடியும். இப்போ மோடியே பார்த்தீங்கன்னா 80% ஹிந்தி பேசுகிற மாநிலங்களில் தான் அவங்க எம்பிக்களே இருக்கிறாங்க. அப்போ ஈஸியாக அங்கே ஜெயிச்சுட்டு வராங்க. அப்போ எண்ணிக்கை கூடும்போது இந்த ஸ்டேட்டினுடைய குரல் அங்கே உரிமை வந்து அங்கே கிடைக்காது அப்படின்னு சொல்லி இல்லை அப்படின்னு. ஆனால் தெலுங்கானா, ஆந்திரா, கர்நாடகா, கேரளா, தமிழ்நாடு எல்லாத்துக்குமான உரிமை கிடக்கிற அளவுக்கு ஒரு எண்ணிக்கை இருந்தது அப்படின்னா இவங்க ஆதரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, அல்லது வெளிநடப்பு செய்யறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. இல்லை, அங்கே உள்ள நீங்கள் சொன்ன மாதிரி நார்த்தில் உள்ள கட்சிகளுமே அதான் சொல்கிறாங்க. அதாவது நீங்கள் கொண்டு வர மசோதா வந்து நாங்கள் அதை வந்து பார்த்து தான் இது பண்ணுவோம். ஒருவேளை பெண்கள் இடஒதுக்கீடு நீங்கள் சொன்ன மாதிரி கொஞ்சம் அதிகரித்து இருக்கணும், தொகுதி மறைவரையும் எங்களுக்கு தகுந்த மாதிரி இருக்கணும், எந்த பாதிப்பும் இல்லாத மாதிரி இருந்தால் நாங்கள் அதை ஆதரிக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போது உத்தரப்பிரதேசம் இருக்குல்ல, 850 சீட்டு சொல்கிறாங்க. 850 சீட்னா ஒரு தோராயமாக 150 சீட்டு வந்து உத்தரப்பிரதேசத்துலேயே வந்துடுது. அப்போ அங்கே 37 எம்பிக்கள் வந்து சமாஜ்வாடி கட்சி வச்சுருக்காங்க. அகிலேஷ் வந்து கையில் வச்சுருக்காரு. அந்த 37 பேரும் யாருக்கு ஆதரவு கொடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி அவங்க ஆதரவு கொடுத்துட்டாங்கன்னா திமுகவினுடைய ஆதரவே தேவையில்லை பிஜேபிக்கு. இதில் என்ன செய்யணும்னா 150 எம்பிக்கள் உங்களுக்கு கிடைக்க போகுது. அப்படிங்கும்போது திமுக எதிர்ப்பு தெரிவிக்கிறதுக்கோ அல்லது நம்ம ஆந்திரா, கர்நாடகா, கேரளா எல்லாரும் எதிர்ப்பு தெரிவிக்கிறது காரணமே வந்து நீங்கள் அவங்களுக்கு அதிகமாக கொடுக்குறீங்க, எங்களுக்கு கொடுக்கல அப்படிங்கிறதா. நிதி கொடுத்தாலும் மக்கள் தொகை அடிப்படையில் உத்தரப்பிரதேசத்துக்கு அதிகமாக கொடுத்துட்றீங்க. இது எந்த திட்டங்கள் வந்தாலும் உத்தரப்பிரதேசத்துக்கு அதிகமாக கொடுத்துறீங்க, குஜராத்துக்கு கொடுத்துறீங்க, தென் மாநிலங்கள் வந்து புறக்கணிக்கப்படுது அப்படின்னு இதை வச்சுதான் இவங்க எதிர்ப்பு தெரிவிக்காங்க. இப்போ அகிலேஷ் வந்து இவங்க கூட சேர்ந்துட்டாங்க அப்படின்னா அந்த மாநிலத்துக்குள்ள, சொந்த மாநிலத்துக்குள்ள ஒரு எதிரியா மாறிடுவார். ஏன்னா அங்க அடுத்து சட்டசபை தேர்தல் வரப்போகுது, அடுத்து ஓட்டு கேட்க போகணும். இப்போ நெருங்கி அடுத்த உடனே சட்டசபை தேர்தல் நடக்கக்கூடியது உத்தரப்பிரதேச மாநிலம். அகிலேஷ் எப்படியாவது யோகிக்கு எதிராக நின்று காங்கிரஸ் கூட சேர்ந்து எப்படியாவது ஜெயிக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் போடுறாரு. அப்போ இந்த மாதிரி நிலைமையில அகிலேஷ் என்ன முடிவு எடுக்க போறாரு அப்படிங்கிறது ஒரு பெரிய முக்கியத்துவமா இருக்குது. இதை வந்து வரவிடாமல் பண்றதுக்கோ அல்லது எதிர்ப்பு தெரிவிக்கிறதுக்கோ அல்லது மறைமுகமாக ஆதரவு தெரிவிக்கிறதுக்கோ திமுக சில வேலைகள் செய்யலாம். ஏன்னா இதுக்கு முன்னாடி அதிமுக இப்படியான வேலைகளை வந்து செஞ்சிருக்கிறாங்க. 2018 வந்து அதிமுக எப்படி ஒரு முடிவு எடுத்தாங்க, எப்படி எப்படின்னா வந்து கடுமையாக வந்து பார்லிமெண்ட்ல வந்து முழக்கம் போடுறாங்க, கோஷம் போடுறாங்க, அவையினுடைய மண்டபத்துக்கு நடுவில் போய் எல்லாம் இது பண்ணுறாங்க. ஏன்னா அந்த 2018-19 வந்து இவர் எடப்பாடி தான் கட்சியினுடைய தலைமையில் இருக்கிறார். அப்போ எடப்பாடி, ஓபிஎஸ் இருக்கிறாங்க. இவங்க எல்லாருமே வந்து பிஜேபி அடிமை, அதிமுக, அமித்ஷா திமுக, அதிமுகவுக்கு பேர் அதுதான் அப்படின்னு சொல்லி திமுக கடுமையாக விமர்சனம் பண்ணுறாங்க. நீங்கள் அடிமை கட்சின்னு சொல்லும்போது அங்கே பிஜேபி எடுத்து கடுமையாக சண்டை போட்டுட்டு இருக்கிறாங்க. என்ன அது இப்படி பண்ணிட்டு இருக்காங்கன்னா முதல் நாள் ஒத்திவைக்கப்படுது, மறுநாள் ஒத்திவைக்கப்படுது, மேகதாது அணை கட்டக்கூடாது, காவேரிக்கு எங்களுக்கான உரிமை வேணும் அப்படின்னு சொல்லி முழக்கம் போட்டு கடுமையாக பேசுகிறாங்க. தம்பிதுரை வந்து எல்லாத்தையும் கோஆர்டினேட் பண்ணி கடுமையாக சண்டை நடக்குது. இது இப்போ 2018 டிசம்பரில் தொடங்கி 2019 ஜனவரி வரைக்கும் அந்த போய்கிட்டே இருக்குது. தினந்தனம் கூட்டத்தில் 10 நாள் 15 நாள் கூட்டத்தில் வந்து ஒரு சுமார் 20 நாளைக்கு மேலே வந்து அவையை நடத்தே விடலை ஏடிஎம்கே. தினம் போய் கோஷம் போடுறது, இது பண்ணுறது, வைக்கிறது, காவேரி உரிமைக்காக அதிமுக இவ்வளவு போராடுது அப்படின்னு சொல்லி தினமும் பத்திரிகையிலையும் தலைப்பு செய்தியெல்லாம் வந்துட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா தெலுங்கு தேசம், சந்திரபாபு அவங்க கட்சி, அவங்க என்னன்னா ஆந்திராவுக்கு சிறப்பு அந்தஸ்து வேணும் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு பக்கம் போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த 2 கட்சி சேர்ந்து மக்களவை, மாநிலங்களவை அந்த 20 நாளைக்கு மேலே அவையை நடத்தே விடலை. கடுமையாக வந்து பிஜேபி எப்படி இப்படி ஒரு வலிமையான தலைவரே இல்லாமல் பிஜேபி வந்து மோடி, அமித்ஷா அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க, இவங்க எப்படி இவ்வளவு ஆவேசமாக எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சஸ்பெண்ட்லாம் ஆனாங்க. இடையில 25 எம்பிக்களை மொத்தமாக அதிமுக எம்பிக்களை சஸ்பெண்ட் பண்ணாங்க. அவ்வளவு கலைபுரம்லாம் அங்கே நடந்துச்சு. எப்படி இவ்வளோ ஆக்ரோஷமாக இருக்காங்கன்னு பார்த்தோன்னா அங்கே வந்து ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் கட்சியும் தெலுங்கு தேசம் கட்சியும் சேர்ந்து நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்தாங்க பிரதமர் மோடிக்கு எதிராக. அப்போ நம்பிக்கையில்லா தீர்மானம் வந்து அவையில வந்து வாக்கெடுப்பில் ஜெயிக்கிறது தோக்குறது ரெண்டாவது. அந்த விவாதத்தில் எல்லாரும் பேசுனாங்கன்னா அந்த பிஜேபியை பற்றி குற்றச்சாட்டுகளை வந்து அதிகமாக எடுத்து சொல்லுவாங்க. அப்போ சொல்லும்போது அது ஆட்சிக்கு பாதிப்பு உண்டாகும். அப்போ அந்த நம்பிக்கையில்லா தீர்மானம் வாக்கெடுப்புக்கு வரவிடாமல் பண்ணுறதுக்கு அதிமுக வந்து இப்படி ஒரு டிராமா பண்ணாங்க அப்படின்னு சொல்லி காங்கிரஸ் கட்சி வந்து ஒரு விமர்சனம் வச்சாங்க. இன்னைக்கு அதே போல ஒரு நிலைமையில பிஜேபியை நம்ம நேரடியாக ஆதரிக்க வேண்டாம். அவங்க வாக்கெடுப்பு வச்சாங்கன்னா அதுல போய் ஓட்டு போட வேண்டாம். காவிரி உரிமைக்காக, மேகதாது உரிமைக்காக திமுக கடுமையா போராடிச்சுன்னு வச்சுக்கோங்க. அவங்க பார்லிமெண்ட்ல போய் கோஷம் போட, முழக்கம் போட, நடு மண்டபத்துக்கு போய் இது பண்ண வைக்க அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா அவங்க வெளிநடை பண்ணிட்டாங்கன்னா இந்த மசோதாவை பிஜேபி அவங்க ஒரு ரூட் வச்சிருக்காங்க. இந்த இங்க குதிரை பரவலாம் நம்ம பேசிட்டு இருக்கோம்ல, அது என்னன்னா மாடல் பார்க்கணும்னா அங்க போய் பார்க்கலாம். அவங்க தான் அந்த எம்பிக்களை தூக்குறது, எம்எல்ஏக்களை தூக்குறது அதுல எக்ஸ்பர்ட். அவங்க அது வந்து ஒரு ஸ்டாண்டர்ட், அந்த அக்மார்க் முத்திரைம்பாங்கல்ல அந்த மாதிரி அவங்க ஒரு
அந்த யுக்திகள் எல்லாமே அவங்களுக்கு தெரியும். வளைச்சு பிடிச்சு எல்லா ஸ்டேட்லையும் அப்படிதான் ஆட்சி பிடிச்சிட்டே வருவாங்க. அப்படி ஒரு நிலைமை பிஜேபி இருக்கும்போது திமுக வெளிநடப்பு பண்ணா போட்டும் போதும் சில நம்ம இந்த சின்ன பசங்க சண்டையில கூட சொல்லுவாங்க, நீ ஒன்றும் ஒதுங்கி மட்டும் நான் பாத்துக்கிறேன் அப்படிம்பாங்கல்ல, அது மாதிரி இவங்க ஒதுங்கி இருந்ததுனாலே அந்த மசோதா கொண்டு வந்துடுவாங்க. அப்படி மசோதா கொண்டு வந்தா திமுகவுக்கு என்ன லாபம் அப்படின்னா, ஒரே நாடு ஒரே தேர்தல் கொண்டு வருவாங்க. கொண்டு வரும்போது 2029 விஜய் ஆட்சி வந்து கலைக்கப்பட்டுரும் ஆட்டோமேட்டிக்கா. அதாவது அவங்க தொடர்ந்து சொல்லிட்டு வரும். அப்போ விஜய் ஆட்சி கலைக்கப்பட்டா அடுத்து தேர்தல் வரும். தேர்தலில் வந்து ஒரு வலிமையான கூட்டணியை வச்சுட்டு நம்ம தேர்தலை செஞ்சோம்னா விஜய் ஆட்சி இப்போ வந்து அவங்களுக்கான நெருக்கடிகள், அந்த நிர்வாக சிக்கல்கள், நிர்வாகம் எப்படி பண்றதுன்னு தெரியாம உள்ள குழப்பங்கள், சட்ட ஒழுங்கு பிரச்சனை, இந்த மாதிரி நிறைய பிரச்சனை போய்கிட்டு இருக்கு. இதை வச்சுட்டு நம்ம ஈஸியா வந்துடலாம் அப்படின்னு சொல்லி திமுக ஒரு பிளான் பண்றாங்க. அதிமுக செஞ்சதை திமுக இப்ப செய்யும் அப்படின்னு செய்யலாம். அப்படி ஒரு இதை செஞ்சு பிஜேபியை சண்டை போடுற மாதிரி சண்டை போட்டு இந்த மசோதா கொண்டு வரதுக்கு அவங்க ஒரு துணையா கூட இருக்கு. ஏற்கனவே திமுக மேல அந்த ஒரு குற்றச்சாட்டு தானே சார் இருக்கு. இவங்க எதிர்கட்சியா இருக்கும்போது மத்திய கட்சியை வந்து நாங்க வந்து எதிர்க்கிறதும், ஆளுங்கட்சிக்கு வந்த உடனே வெண்கொடை பிடிக்கிறதுமான ஒரு குற்றச்சாட்டு. இல்ல, அது வந்து ஒரு தப்பான விமர்சனம். என்ன அப்படின்னா, உங்களுக்கு எதிர்கட்சியா இருக்கும்போது ஒரு அரசாங்கத்தை எதிர்க்கலாம். நீங்களே ஒரு அரசாங்கமா இருக்கும்போது ஒரு மாநில அரசாங்கம் வந்து மத்திய அரசை வந்து எதிர்க்க முடியாது. அது வந்து நீங்க அவர் வரும்போது கருப்பு கொடி காட்டினாங்க அப்படின்னா அது யாருடைய தவறு? ஆளுங்கட்சி என்ன செஞ்சு அப்படிமா. நீங்க கட்சியா திமுக கட்சியா போய் நீங்க கருப்பு கொடி போராட்டம் நடத்தினா கூட உங்க அரசாங்கமே இதை அனுமதி கொடுக்குமா? அப்ப சட்ட ஒழுங்கு பிரச்சனை, உள்துறை அமைச்சர் நினைச்சா நடவடிக்கை எடுக்கலாம், கவர்னர் நினைச்சா நடவடிக்கை எடுக்கலாம். அப்போ இதை கூட உங்களால கண்ட்ரோல் பண்ண முடியலையா அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும். அதனால அவங்க வந்து அந்த கருப்பு கொடி வெண்கொடை அது வந்து நம்ம அரசியலுக்கு பேசுறது நல்லா இருக்கும், பிராக்டிக்கலா வந்து அது சரிப்படாது. ஏன்னா இந்திரா காந்தி இருக்கும்போது கருப்பு கொடி காட்டினாங்க அப்படின்னா அப்போ எம்ஜிஆர் ஆட்சியில் இருந்தார், அதனால திமுக போய் கருப்பு கொடி காட்டினாங்க. இப்போ எடப்பாடி ஆட்சியில் இருக்கும்போது திமுக போய் மோடி கருப்பு கொடி போராட்டம் எல்லாம் பண்றாங்க. அதுவும் வந்து அவர் வர்ற பாதையிலலாம் காட்ட மாட்டாங்க, எங்க ஒரு மூலையில நின்று பத்திரிகை செய்தியில வரும் கருப்பு கொடின்னு. அந்த கருப்பு கொடியை கூட அந்த பிரதமர் பார்க்க மாட்டார். அது வந்து ஒரு அரசியலுக்காக பண்றது. அப்படியான நிலைமை வந்து திமுக வந்து எப்போதும், நீங்க திமுக மட்டும் கிடையாது, எல்லா கட்சியுமே வந்து ஒரு கட்சிக்கும் இன்னொரு கட்சிக்கும் அண்டர்ஸ்டாண்டிங்ல தான் இருப்பாங்க. அவங்களுக்கான நிறைய டெண்டர் இருக்கும், நிறைய ப்ராஜெக்ட் இருக்கும், பிசினஸ் பண்ணுவாங்க, எல்லாருமே பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். வெளியில வந்து அரசியலா கொள்கையா கருத்தியல் ரீதியா மோதல் இருக்குல்ல, அதை தான் நம்ம எடுத்துக்கணும். அப்போ இந்த கொள்கை அடிப்படையில டீலிமிட்டேஷனை வந்து திமுக எப்படி ஹேண்டில் பண்ண போறாங்க, மாநில உரிமைக்கு பாதகம் இல்லாம வரப்போகுதா இல்ல அப்படி வர்றதுக்கான உறுதியை வந்து பிஜேபி கொடுக்குமா அப்படிங்கிறத வச்சுதான் நம்ம பார்க்கணும். இதுல வந்து அதிமுக வந்து பிஜேபி கூட்டணியில தான் இருக்கிறாங்க. திமுக பொறுத்த வரைக்கும் நமக்கு தெரிஞ்சிருச்சு, அவங்க கடந்த காலங்களே வந்து திமுக தலைவர் ஸ்டாலின் வந்து அந்த நகலெல்லாம் எரிச்சாரு அப்படின்னு ஒரு செய்தியெல்லாம் நம்ம பார்த்தோம். இப்பவும் அவங்க எந்த மாதிரி ஸ்டாண்ட் எடுக்க போறாங்கன்னு பேசிக்கிட்டு இருக்கு. இந்த நிலையில அதிமுக எந்த ஒரு அறிவிப்புமே கொடுக்கல, அவங்க எந்த மாதிரியான ஒரு நிலை? அதிமுக வந்து பிஜேபி கூட்டணியில தான் இருக்கிறாங்க இப்போ வரைக்கும், தேர்தலில் இருந்து கூட்டணியில தான் இருக்கிறாங்க. அப்போ அவங்க என்ன முடிவு எடுக்கிறாங்களோ, இப்போ வெளிநடை பண்ணும்போது காங்கிரஸ் மற்ற கட்சிகள் திமுக எல்லாம் வெளிநடை பண்ணும்போது அதிமுக வெளிநடை பண்ணல, ஏன்னா அவங்க பிஜேபி கூட்டணியில இருக்கிறாங்க. இருக்கும்போது அப்படி ஒரு நிலைமை இருக்கும்போது மசோதா வரும்போது ஆதரிக்கிறது தான் வாய்ப்பு இருக்கு. இதுல முக்கியமா பாக்குறது, நம்ம முதல்ல வந்து 39 40 தொகுதி புதுச்சேரி சொல்றோம், அந்த 39 வந்து 31 குறைய போகுது, எங்களுக்கான பிரதிநிதித்துவம் இல்லை அப்படின்னு தான் ஒரு பெரிய எதிர்ப்பு வந்துச்சு. இப்போ 39 அப்படிங்கிறது 50க்கு மேல 60 மாறிச்சு அப்படின்னா வந்து அதிமுகவும் ஆதரிக்கும், சந்தோஷமா போய் ஆதரிப்பாங்க, இல்ல ஒரு நெருக்கடிக்குள்ளாயே போய் ஆதரிப்பாங்க. திமுகவும் ஆதரிக்கலாம் அல்லது வெளிநடப்பு செய்யலாம் அப்படிங்கிற நிலைமை. இது வந்து விஜய்க்கு வந்து என்ன சொல்ல போகுது அப்படிங்கிறதா, விஜய் என்ன ஸ்டாண்ட் எடுக்க போறாரு, டீலிமிட்டேஷனை வந்து நாங்க ஒத்துக்கிட மாட்டோம் அப்படின்னு சொல்லி விஜய் அறிக்கை கொடுத்துட்டாரு போன வாரமே. ஏன்னா மசோதா வர்றதுக்கு முன்னாலே அப்படி ஒரு இது சொல்லிட்டாங்க. அதிமுக அப்படி சொல்லலை, மசோதா வரட்டும், எங்களை பாதிச்சதுன்னா நாங்க எதிர்ப்போம் அப்படின்னு தான் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. விஜய் வந்து எதிர்ப்போம்னு சொல்லிட்டாரு. நிர்மல்குமார் பேட்டி கொடுத்துருக்காரு, பிஜேபி எங்களுக்கு எதிராக செயல்படும் போது நாங்கள் எதிர்ப்பு தெரிவிப்போம் அப்படின்னு. எதிர்ப்பு வந்து அவங்க மேடையில தான் தெரிவிக்க முடியும், அறிக்கையில தான் தெரிவிக்க முடியும், எக்ஸ்ல வந்து ட்விட்டர்ல வந்து பதிவு தான் போட முடியும். பார்லிமெண்ட்ல வந்து அவங்களுக்கான வாய்ப்பு இல்லை. அதனால விஜய் வந்து என்னன்னாலும் பேசலாம், டிவிக்கு வந்து என்னன்னாலும் பேசலாம். அதிமுகவும் திமுகவும் என்ன முடிவு எடுக்கிறாங்க, என்ன பேசுறாங்க அப்படிங்கிறத உங்களுக்கு அதிகாரப்பூர்வமா வாக்கெடுப்புலையோ அங்க பார்லிமெண்ட் விவாதத்திலேயோ வந்து இருக்கும். அதில் வந்து அதிமுக வந்து ஆதரிக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. இப்போ கூட்டணி எம்பிகள் இருக்காங்களா சார், தாவேக்கையிலே இருக்கிறவங்க, இப்போ காங்கிரஸ்லாம் இருக்கு, இவங்களுக்கு வந்து தாவேக்கை எதுவும் அழுத்தம் கொடுக்க வாய்ப்பு இருக்குமா? அதான் டிவிகேக்கு தான் பேரே வைக்கலையா, கூட்டணிக்கு பேர் வைக்காத போது இப்போ விசிகா இருக்கட்டும், கம்யூனிஸ்ட் இருக்கட்டும், எல்லாமே வந்து இந்தியா கூட்டணியில தான் இருக்கிறாங்க. அப்போ அந்த இந்தியா கூட்டணிங்கிறது ஒரு முடிவு எடுத்துட்டாங்க.
இப்போ இந்தியா கூட்டணி என்ன முடிவு எடுக்குதோ அதுக்கு வந்து அவங்க ஃபாலோ பண்ணி போவாங்க. மாநில உரிமை சார்ந்து அவங்க மாற்று என்ன எடுக்கிறாங்க அப்படிங்கிறது அவங்கவுங்க தனிப்பட்ட முறையில் தான் இருக்கும். கூட்டணியை வந்து யாரும் கட்டுப்படுத்த முடியாது. இப்போ ஸ்டேட்ல ஒரு ஸ்டாண்டு, சென்ட்ரல் ஒரு ஸ்டாண்டு, அப்படிதான் இருப்பாங்க. ஏன்னா இப்போ வைகோ இருக்கிறாரு. வைகோ வந்து ஒரு காலத்துல ஐக்கிய முன்னணி மன்மோகன் சிங் அரசுல இருந்தாரு. இருந்துட்டு திமுக கூட கூட்டணியில இருந்தாரு. திடீர்னு அதிமுக போயிட்டாரு. ஆனா போனாலும் மாநிலத்துல நாங்க அதிமுக கூட்டணி, மத்தியில ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அப்படின்னு சொல்லி அந்த திமுக காங்கிரஸ் கூட்டணி கூட சென்ட்ரல்ல இருந்தாரு. இங்கதான் மாற்று இதா இருந்தது. அப்போ அதனால இங்க ஒரு நிலைப்பாடு, அங்க ஒரு நிலைப்பாடு எடுப்பாங்க. அன்புமணி ராமதாஸ் பாத்தீங்கன்னா சென்ட்ரல்ல பிஜேபி கூட கூட்டணி, ஸ்டேட்ல ஏடிஎம்கே கூட கூட்டணி, அப்படிலாம் இடையில அந்த டிராமாலாம் நிறைய நடக்கும். அப்படிங்கும்போது அந்த கூட்டணி கட்சிகள் வந்து பெரிய தாக்கத்தெல்லாம் உண்டு பண்ணாது. டிவிகே கூட இருக்கிறவங்க அவங்க இங்க டிவிகேக்கு ஆதரவு கொடுப்பாங்க, அங்க வந்து காங்கிரஸ்க்கு ஆதரவு கொடுப்பாங்க. காங்கிரஸ் வந்து 2 பக்கம் கூட்டணியில இருக்கிறாங்க. அதனால அந்த கூட்டணி கட்சிகள் பெரிய நம்பர்ஸாவோ அல்ல கருத்தியல் ரீதியாவோ அவங்க பெரிய எதிர்ப்பா வந்து அங்க பதிவாகாது. அவங்க பேச்சு பதிவாகும். ஆனா முடிவெடுக்கக்கூடிய இடத்துல அப்படின்னு பார்த்தோம்னா இன்னைக்கு தேசியவாத காங்கிரஸ் சரத்பவார், திமுக, அடுத்து வந்து சிவசேனா, இந்த கட்சிகள் தான், சமாஜ்வாடி, இந்த கட்சிகள் தான் முடிவெடுக்கக்கூடிய அதிகாரத்துல என்ன தீர்மானிக்கக்கூடிய இடத்துல இருக்கிறாங்க. அவங்களுடைய முடிவு தான் வரும். ஒரே நாடு ஒரே தேர்தல் வருதா, அது தேர்தல் யாருக்கு சாதகமா இருக்கும் அப்படிங்கிறத நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம். சரி, இப்போ நம்ம இப்போ இவ்வளோ தூரம் பேசினதை வச்சு பார்க்க போனோம்னா எல்லா கட்சிகளுமே எந்தெந்த முடிவை எடுக்க போறாங்க, இந்த கூட்டணிகள் எப்படி அமைய போகுது, இதை பொறுத்து தான் மசோதா, கூட்டணி மாற்றமும் இருக்கு, ஆட்சி மாற்றமும் இருக்கு. ஆட்சி மாற்றம் என்ன நடக்குது அப்படிங்கிறது இதை பொறுத்து தான் மசோதாக்கள் எப்படி எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா வலுப்பெற போகுது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். உங்களுடைய நிறைய தகவல்களுக்கு நன்றிங்க சார். நன்றி.